என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்தில் என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலை நிறுத்துவீர். இந்த 11, 12 வசனங்களை வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிறார், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் ஒரு மனிதன் மேல பிரியமா இருந்துட்டார்னா அவனை எப்படிப்பட்ட சத்துருவும் தொட முடியாது. அது லூசிபரா இருந்தாலும் அவன் கிட்ட நெருங்க முடியாது. ஆகவேதான் தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றார், தாவீது ஆண்டவர் பத்தி பாடும்போது சொல்றார், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால். அப்ப சத்துரு என் மேல ஜெயம் கொள்ளாததினால்னா சத்துரு என்ன ஜெயிக்க முடியல. சத்துரு என்ன போராடிட்டே இருந்தான். சத்துருடைய போராட்டம் என்பது இந்த உலகத்துல கண்டிப்பா உண்டு. ஆனா என்ன, அவன் ஜெயிக்க கூடாது, அவன் ஜெயிக்க மாட்டான். ஆண்டவருடைய பிரியம் ஒரு மனுஷன் மேல இருக்குன்னு சொன்னா அவனை சத்துரு ஜெயிக்கவே முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். பொதுவா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பலத்துல நம்முடைய இதுல அப்படி நடந்துருச்சுன்னா சொல்றதுக்கு இல்லை. ஆண்டவர் என் மேல் பிரியம், அதான் தாவீது சொல்ற, நீங்க என் மேல அவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறீங்க. உங்க மேல என் மேல எல்லார் மேலே அவர் அவ்வளவு பிரிய வச்சதுனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே மனிதனாக வந்தார். ஆகவேதான் தேவதூதன் ஒரு பாட்டு பாடும்போது சொல்றாரு, உன்னதத்தில் இருக்கிற தேவருக்கு மகிமையும் மனுஷர் மேல் பிரியமும் பூமியிலே சமாதானம் உண்டாகுதா. இப்ப மனுஷர் மேல பிரியமா இருக்கிறார். ஆகவேதான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், எபிரேயர்ல வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கக்கூடிய மனிதனுக்கு கை கொடுக்கவே ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பிசாசானவன் தள்ளப்பட்ட தூதனாய் இருக்கக்கூடிய லூசிபரை ஆண்டவர் தன்னிடத்துல இருந்து தன் பக்கத்துல இருந்தவன், ரொம்ப க்ளோஸா நின்னவன். செருப்பின்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 சட்டையில மூஞ்ச மூடி 2 சட்டையில காலை மூடிட்டு 2 சட்டையில பறந்துட்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாடினான். ஆனா இவன் தேவ சமூகத்துல கற்களுக்கு நடுவுல மகிமைக்குள்ள அக்னிக்குள்ள உலாவி கொண்டிருந்தான் என்று அவனை பற்றி எழுதியிருக்கிறான். அவன் ஆண்டவரை தூத்து கொண்டு அவனை ஆண்டவர் புறம் தள்ளினான். தள்ளி அவனுக்கு உதவியாய் கை கொடாமல் ஆண்டவர் இந்த மனிதனுக்கு உதவியாக கை கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்குள்ள வந்தார். அப்ப இந்த இயேசுவின் மூலமாகத்தான் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறுகிறோம். ஆகவேதான் இயேசுனுடைய பிறப்பின் பொழுது அப்ப அதுவரை ஒரு பெரிய பிரியத்தை சொல்ல முடியாது. இந்த மனு குலத்தின் மேல் தேவனுடைய பிரியம் உண்டாகும்படியாக இயேசு இந்த உலகத்துக்குள் மனிதனாக பிறந்தார். ஆகவேதான் இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொல்லி. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நாம் அவருக்கு பிரியமானவர்களாக மாறுகிறோம். யாருக்கு? பிதாவுக்கு பிரியமானவர்களாக நம்ம மாறுறோம். நம்முடையவைகளில் அல்ல, அவராலே நாம் அவருக்கு பிரியமானவர்களாக மாறுகிறோம். வேதத்துல நீங்க நல்லா பாருங்க, தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். ஆகவே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே ஜபம் கேட்கப்பட்டது. அப்ப பிரியமானவனா இருக்கும்போது ஜபங்கள் சத்துரு தடபட பார்க்கிறான். 21 நாள் மேல வானமண்டலத்துல சண்டை நடக்குது. இவனுடைய ஜபத்திற்கு உடனே பதில் வருது. ஆனா அந்த பதில் இவனிடத்துல சேருவதற்கு 21 நாள் தடை நடக்குது. ஆனால் கர்த்தர் தம்முடைய தூதனாகிய மிகாவேலை அனுப்பி அவனை முறியடித்து வேண்டிய பதில ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். அப்ப பிரியமானவராய் இருக்கும்போது, ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானதை செய்யும் போது, பிரியமானவனா இருக்கும்போது சத்துரு அவனை மேற்கொள்ள முடியாது. இயேசுவை பற்றி ஆண்டவர் சொல்றார், பிதா சொல்றார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆகவே இயேசுவ பிசாசு என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியவில்லை.
கோரேசை குறித்து, இவன் எனக்கு பிரியமானதை செய்வான். அப்ப பிரியமானவர்களாக பிரியமானதை, அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது அவருடைய பிரியம் நம்ம மேல இருக்கும். ஆகவேதான் இயேசு சொல்றார், எப்பொழுது என் பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறபடினாலே அவர் என்ன பண்றது இல்ல, தனியே இருக்க விடுவதில்லை. நான் பிரியமானதை செய்யறேன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்றைக்கு யாரை பிரியப்படுத்துகிறோம்? நாம் மனுஷரை பிரியப்படுத்துறோமா, தேவனை பிரியப்படுத்துறோமா? இன்றைய காலகட்டத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கேள்வி கேட்பார், நான் இன்னும் மனுஷரை நாடி போதிக்கிறேனா அல்லது தேவனை நாடி போதிக்கிறேனா? அப்ப நான் யாரை பிரியப்படுத்தணும்னா இருக்கிறேன்? தேவனை பிரியப்படுத்தினால் அவருடைய பிரியம் என் மேல் இருக்கும். ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய ஜெபம் ஆண்டவரை கேட்கிறார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார். உமக்கு பிரியம் இல்லாதது என்கிட்ட வேண்டாம் ஆண்டவரே, உமக்கு பிரியம் இல்லாதது அது கோடி வந்தாலும் எனக்கு வேண்டாம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நானும் பார்க்கிறேன், அநேகர் ஆண்டவருக்குள்ள பயங்கரமா ஆவிக்குள்ளாக இருக்கிறேன்னு சொல்றவங்க கூட இன்னைக்கு பயங்கரமா வட்டி தொழில் செய்கிறதை நான் பார்க்கிறேன். வாங்கி வட்டிக்கு கொடுக்குறாங்க. வட்டி ஒரு குடும்பத்துக்குள்ள சாபத்தை கொண்டு வரும். பணம் நிறைய இருந்தா முடிஞ்சா உதவி செய்யுங்க. அதை நீங்க வட்டிக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா வட்டி சாபத்தை குட்டி போட்டு வைக்கும். வீட்டுக்குள்ள சாபம் வரும், குடும்பத்துக்குள்ள சாபம் வரும். ஆண்டவர் சொன்னார், நீ வட்டி, பைபிள்ல 7 இடத்துல வட்டியை பத்தி பேசுது, 6 இடத்துல சொல்லுது வட்டிக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு. வட்டிக்கு நாம் கொடுக்கும் போது அதன் மூலம் குடும்பத்தின் மேல சாபம். இப்ப தெரியாது, விளைவுகள், பின் விளைவுகள் மோசமாக இருக்கும். அந்த விளைவுகள் பாருங்க, நம்மளால அது ஆண்டவருக்கு பிரியமில்லைன்னு தெரிஞ்சா கூட சிலர் அந்த ஏர்னிங்ஸ்க்காக, அந்த சம்பாத்தியத்திற்காக, அந்த பணத்திற்காக அதை செய்ய துணிகிறார்கள். இன்னைக்கு காலகட்டத்தில் அதை பார்க்கிறோம். இன்னைக்கு நான் நிறைய கிறிஸ்தவ குடும்பத்துல கிறிஸ்தவர்கள் இதை செய்கிறதை பார்க்க முடிகிறது. முடிஞ்சா உதவி செய்யுங்க, இல்லைன்னா நீங்க அதுல பண்ணாதீங்க. வேற ஏதாவது பிசினஸ் 50% கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கட்டும். 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 200 ரூபாய்க்கு கூட நீங்க விற்கக்கூடிய லாபம் நிறைந்த தொழில்கள் நிறைய இருக்கு. ஆனால் நாம் வெறும் 3% வட்டி அல்லது 5% வட்டி, 10% வட்டி என்று போகும்போது தேவன் அதிலே பிரியப்படுகிறது கிடையாது. இன்றைக்கு சில குடும்பங்கள் அதை செய்து சிக்கி தவிக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அப்படியானால் ஆண்டவருக்கு எது பிரியம், ஆண்டவருக்கு என்ன பிரியம், இதை வேதத்திலே நாம் காண வேண்டும். இயேசு பிதாவுக்கு பிரியமானதை எல்லாம் செய்ததுனால இயேசுவை விட்டு பிதா தனியா இருக்க விடவே இல்லை. இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஒரு கேள்வி வரணும், நான் பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்யறேனா, என் தேவனுக்கு பிரியமானதை நான் செய்யறேனா? தேவனுக்கு பிரியமானதான் தாவீதுக்கு மேல ஆண்டவர் வச்ச பிரியம். அவன் தேவனுக்கு பிரியமானதை செய்தான். கோரேசை கொடுத்து சொன்னார், அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் செய்வான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ பாருங்க, யோவான் எழுதும் போது எழுதுறார், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல. அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஆத்மா எப்ப வாழும்? தேவனுக்கு பிரியமானதை செய்யும் போது அது வாழ்கிற ஆத்மாவாக இருக்கும். அப்ப தேவனுக்கு பிரியமான ஆத்மாவா நம்ம இருப்போம்னு சொன்னா நம்மை சத்துரு மேற்கொள்வதல்ல. அதனால சொல்றாரு, என் சத்துரு என்னை ஜெயம் கொள்ளாததினால அவர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று, நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். இயேசுவ சத்துரு மரணத்தினால முடிக்கலாம் நினைச்சான். ஆனால் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அவனுடைய மரணத்தினாலே முடிவுக்கு கொண்டு வந்தவர் இயேசு கிறிஸ்து. தாவீதுக்கு ஒரு முடிவை கொண்டு வரதான் நினைச்சான். ஆனால் ஆண்டவர் தாவீதுடைய விளக்கை அணையாத விளக்காய் நிறுத்தினார். தாவீதுடைய பெயர் பெரியோருக்கொத்த நாமத்தை தாவீதுக்கு கொடுத்தார். காரணம், இந்த தாவீது பிரியமானதை செய்தான். அதனாலதான் வசனம் சொல்கிறது, தாவீது போன இடத்துல கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்துல கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஏன்னா அவன் தான் அந்த பிரேயரே பண்றான். அடிக்கடி நீங்க சங்கீதத்துல பார்க்கலாம் இந்த வார்த்தைய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தான். உமக்கு எது பிரியமோ அதை நான் செய்யணும். ஒருவேளை நான் பிரியம் இல்லாததை இருவர் செஞ்சுட்டு இருக்கலாம், ஆனால் இனி நான் பிரியமானதை செய்யும்படியாக எனக்கு கற்றுத்தான். ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறதுக்கு பிரயாசப்படுங்க. நீங்க பிரியமா நடந்து நீங்க அவருக்கு பிரியரா மாறிட்டீங்கன்னா சத்துரு ஒரு நாளும் உங்களை ஜெயிக்க முடியாது. தானியேலை தூக்கி சிங்க கபிக்குள்ள போட்டாங்க. சத்துரு நிமிஷத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லை. சிங்கங்களுடைய பற்கள் அங்கே மேல படவில்லை. சிங்கங்களும் அமைதியா இருந்தது. ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்த தானியேலை சிங்கமும் ஒண்ணு செய்யல. அந்த அவர்கள் நினைத்த மாதிரி நடக்கவே கிடையாது. சத்துரு நிமிஷத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லை.
தாவீதுக்கு விரோதமாக பிரபுக்களும் உட்கார்ந்து ரகசியமாய் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீதை அந்த விரோதமாய் பேசின பிரபுக்கள் மேற்கொள்ள முடியவில்லை. பெரிய பெரிய ராஜாக்கள் பேசி பார்த்தார்கள், எதிர்த்து பார்த்தார்கள், ஒருவராலும் நிற்க முடியாமல் போய்விட்டது. காரணம், தாவீது தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். ஆண்டவருக்கு பிரியமான தாவீதை ஜெயிக்க முடியவில்லை சத்துருவால். ஆகவே தான் சொல்கிறார், ஆண்டவரே நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிவேன் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு கூட ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததை நாம் நம்மை விட்டு விலக்கும் போது, பிசாசின் தந்திரங்கள்ல ஒருவேளை சிக்கி இருப்போம்னா, அந்த சூழ்ச்சிகளிலிருந்து வெளியே வர நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அவருக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவருக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்போம். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று